சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே நிகழ்ந்துள்ள ஒரு கொடூரச் சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியுள்ளது. மது பழக்கத்தால் ஏற்பட்ட குடும்ப தகராறில் பெற்ற மகனையே அடித்து கொன்று ரகசியமாக தோட்டத்தில் புதைத்த பெற்றோரை போலீசார் கைது செய்தனர். சுமார் ஒரு வாரமாக மறைக்கப்பட்ட இந்த உண்மை மனைவியின் சந்தேகத்தால் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. வாழப்பாடி அடுத்த பேளூர் கரடிப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் சின்னப்பன். இவரது மகன் மணிகண்டன். இவர் ஒரு கட்டிட தொழிலாளி ஆவார். 10 ஆண்டுகளுக்கு முன்பு வினோதினி என்பவரோடு இவருக்கு திருமணம் நடந்தது. ஒரு மகன் ஒரு மகள் என மகிழ்ச்சியாக இருந்த இந்த குடும்பத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு இவர்களது மகன் உயிரிழந்தார். மகனின் மரணம் மணிகண்டனை நிலை உலையச் செய்தது. அந்த துக்கத்திலிருந்து மீள முடியாத மணிகண்டன் மது பழக்கத்திற்கு அடிமையானார். நாளடைவில் இது தீவிரமடைந்து தினமும் போதையில் வீட்டிற்கு வந்து தகராறு செய்வதையே வழக்கமாக கொண்டிருந்துள்ளார். மணிகண்டனின் குடிப்பழக்கத்தால் வீட்டில் அமைதி இழந்துவிட்டார். கணவனின் டார்ச்சர் தாழாமல் கோபித்து கொண்ட வினோதினி தனது மகளோடு தாய் வீட்டிற்கு சென்று விட்டார். அங்கிருந்தபடியே அவ்வப்போது மணிகண்டனிடம் போனில் பேசி வந்துள்ளார். கடந்த சில நாட்களாக மணிகண்டன் செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. வினோதினி பலமுறை முயற்சி செய்தும் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இதனால் சந்தேகமடைந்த அவர் தனது மாமனார் சின்னப்பனிடம் விசாரித்துள்ளார். ஆனால் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் அவருக்கு சந்தேகம் எழுந்துள்ளது. கணவர் மாயமானது குறித்து வினோதினி வாழப்பாடி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். போலீசார் மணிகண்டனின் பெற்றோரை அழைத்து விசாரணை நடத்தினர். ஆரம்பத்தில் எதையும் ஒப்புக்கொள்ளாதவர்கள் போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் உண்மையை போட்டு உடைத்துவிட்டனர். சம்பவத்தன்று மணிகண்டன் போதையில் வந்து பெற்றோருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். ஆத்திரமடைந்த பெற்றோர் அவரை தாக்கியிருக்கிறார்கள். இதில் பலத்த காயமடைந்த மணிகண்டன் பரிதாபமாக உயிரிழந்து விட்டார். மாட்டிக்கொள்வோம் என்ற பயத்தில் அன்று இரவே யாருக்கும் தெரியாமல் அருகிலிருந்த பாக்குத்தோப்பில் குழி தோண்டி உடலை புதைத்தது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இருவரும் குற்றத்தை ஒப்புக்கொண்டதைத் தொடர்ந்து வாழப்பாடி வட்டாட்சியர் முன்னிலையில் மணிகண்டன் புதைக்கப்பட்ட இடம் அடையாளம் காணப்பட்டது. போலீசார் மற்றும் மருத்துவ குழுவினர் முன்னிலையில் உடல் தோண்டி எடுக்கப்பட்டது. உடல் அழுகிய நிலையில் இருந்ததால் சம்பவ இடத்திலேயே மருத்துவர்கள் முதற்கட்ட பரிசோதனைகளை செய்துள்ளனர். பின்னர் உடல் மேலாய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மணிகண்டனின் தந்தை சின்னப்பன் மற்றும் தாய் ஆகிய இருவர் மீதும் கொலை மற்றும் தடயத்தை மறைத்தல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பெற்ற மகனையே பெற்றோர் கொன்று புதைத்த இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. மது எனும் அரக்கன் ஒரு குடும்பத்தையே எப்படி சிதைத்துள்ளது என்பதற்கு இச்சம்பவம் ஒரு சாட்சியாக மாறியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.